Warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wa fil Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே புகழ் உண்டாகட்டுமாக. ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும், இங்கு குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய விஸ்வாவுத மாணவ செல்லக்குட்டிகள் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக. எனக்கு மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு சமூக சீர்கேடுகள். இன்றைய காலகட்டத்தில் சமூகம் ரொம்ப சீர்கேட்டில் இருக்கிறது. அதாவது நன்மையான காரியங்களின் பக்கம் ஒதுங்கிய நபர்கள் எத்தனை பேர், தீமையான காரியங்களின் பக்கம் ஒதுங்கிய நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்க தீமையின் பக்கம் ஒதுங்கிய கூட்டம் அதிகமாக உள்ளது. அதாவது மதுபானம், மதுவில் நிறைய பேர் அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் உடலுக்கும் உயிருக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய சிகரெட், பீடி, கஞ்சா, பான்பராக்கு, ஹான்ஸு, குட்கா இதெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இதனால தான் சமூகம் ரொம்ப சீர்கேட்டு போயிருக்குது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், எப்பத்தல் கைரல் இஸ்லாம் தீனன் பல யகுபலமே. யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை தீனாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதிலிருந்து எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் வறுமை நாளில் நஷ்டவாதியாக இருப்பார்கள். இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பி. அதாவது உங்களில் எவரும் முஃமின் ஆக முடியாது, உங்களுடைய மனநிலை நான் எதை கொண்டு வந்தோனோ அதை பின்பற்றுகிற வரை உங்களில் யாரும் முஃமின்களாக ஆக முடியாது என்று சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பின்பற்றி வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது நிறைய பேர் மறந்து பல தீமையான காரியங்களின் பக்கம் ஒதுக்கி கொள்கிறார்கள். ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை செய்யறதுக்கு மனிதன் சோர்வடைகிறான். அதுவே ஒரு தீமையான காரியங்களின் பக்கம் தீமையான காரியத்தை செய்யணும்னு சொன்னாக்கா அதுல ரொம்ப ஈடுபாடு கொள்கிறான். இதெல்லாம் இந்த மதுபானம், வட்டி, ஹராமான செயல்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சினிமா. இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் காட்டாதவங்க இல்லை. இந்த சினிமாவை பார்க்கறது பருவ வாஜிபோ தெரியல. அந்த பார்க்காமலும் சரி பேசாமலும் சரி தூக்கம் வராது. அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே பேசுவாங்க. அவர் இப்படி வந்தாரு, ட்ரெயினை விட்டு குதிச்சாரு, பறக்க விட்டாரு, அர்த்தம் அவங்க எதை போட்டு
காட்டிட்டு இருப்பாங்க. நாம என்ன செய்யறோம், அதை அப்படியே சீரியஸா எடுத்து வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அது ஒரு குப்பை. சினிமான்றது ஒரு குப்பை. அந்த குப்பையான காரியத்தை நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அதை பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காமலே நம்ம என்ன செய்யறோம், அதில் ஈடுபடுறோம். அதாவது தியேட்டர் வாசல்கள்ல போய் அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் போன வருஷம் ஏதோ ஒரு படம், 2 படம் வந்துச்சு. அதுல போய் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அது துணிவு பெருசா, வாரிசு பெருசான்ட்டு. எதுவுமே பெருசா இருக்காத போது அப்புறம் எதுக்கு அதுக்கு போய் அடிச்சுட்டு இருக்கணும்? ஒரு நடிகர் பேரை சொல்லி, இந்த நடிகருக்காக நான் உயிரை விடுவேன், அதை விடுவேன், இதை விடுவேன்னு சொல்றேன். நாம யாருக்காக உயிரை விடணும்? அல்லாஹ்வுக்காக உயிரை விடணும். ஆனா இப்ப என்னன்னா, மனிதனுக்காக உயிரை விடுறான். இப்ப அந்த நடிகர்களை கடவுளாக நினைக்கிறான். அதுலயும் ஒரு ஆட்டோல நான் பார்த்தேன், திண்டிவனத்துக்கு போகும்போது, போர் அடிச்சா படத்தை பாரு, அது வேலையை முடிச்சுட்டு வந்தா படத்தை பாரு, இல்லைன்னா வேலையை பாரு, அதாவது போர் அடிச்சா என் படத்தை பாரு, மனிதனின் கடவுள் இவர், ஒரு நடிகர் பேர், அதுவும் ஒரு முஸ்லீம் எழுதி இருக்கிறான். இப்படி சமூகம் மாறி இருக்கு. இப்படி அந்த அளவுக்கு சினிமா எடுத்து வச்சுக்கிது எல்லாத்தையும். இருவரு பக்கம் இருக்க நாடகம், அதுல பெண்கள்லாம் அடிமையாகி போயிடறாங்க. அதாவது ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்குதுன்னா, இப்போ தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, ஏமா தொழுக போக வேண்டாம், இல்லை இந்த நாடகத்தை சீன் ஓடிட்டு இருக்குது, போய் தொழுதுக்கு வந்தா அந்த சீன் மிஸ் ஆகிடும், நான் அப்புறமா தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்ற காலகட்டமா இருக்குது. அப்புறம் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவன் டைட்டில் போறதுக்கு முன்னாடி ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் அப்படின்னு தான் சொல்றான். ஆனா இவன் வாழ்க்கையா பாக்குறான். அவன் போற மாதிரி ட்ரெஸ் போட்டு, அவன் போற மாதிரி அவன் என்னென்ன செய்யறானோ அதே தான் செய்வான். அதாவது ஹசரத்மார்கள்லாம் தாடி வைக்க சொல்லியும் வைக்காதவங்க திடீர்னு வச்சிருப்பாங்க. கீழே கிட்ட போய் கேட்டா தான் சொல்லுவாங்க, அந்த தலைவர் வச்சுட்டாரு. அந்த தலைவர் அடுத்த படத்துல எடுத்துனா இந்த முருதாரம் எடுத்துருவாங்க. நாம எல்லாம் யார் ரோல் மாடலா இருக்கணும்? அவங்க ரோல் மாடலா இல்லாம இப்ப யார் எந்த ரோல் மாடலா இருக்கிறோம்? மேரி குயின்ற ஒரு பெண், அவங்க சொல்றாங்க, சினிமா இஸ் தி ஏரியா ஆஃப் வல்கரிட்டின்னு சொல்றாங்க. அசிங்கத்துடைய ஏரியா தான் சினிமா, நல்லவங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சினிமாவுக்கு வெளியில இருக்கிற பொம்பளை சொல்ல, சினிமாவில் உயரிய விருதான ஆஸ்கார் அவார்டு அதை வாங்கிட்டு பேசுறாங்க. சினிமா இஸ் ஏரியா வல்கரிட்டி, நல்லவங்க இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னத்தை கொண்டு வந்தாங்களோ அதையே நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அன்றைய காலகட்டத்தில் நல்லதே நாடி இருந்தவங்க இன்றைய காலகட்டத்தில் முற்றிலும் மாறி போய், அதாவது தீனையே விட்டு விலகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு பெரிய குலத்து ஒரு முஸ்லீம் ஒரு இந்து பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி தன் தீனையே விட்டு செல்றான். இப்படி ஒரு காலகட்டமா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஆலிம் சாபுகள், ஒரு பெரிய ஆலிம் சாபு, அவருக்கு மதரசாவிலேயே மாணவரோட ஃபேன்ஸ் அதிகம், வெளியில ஜமாத்தோட ஃபேன்ஸும் அதிகம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, நான் மதத்தின்னு சொல்லி கிறிஸ்டியனாகி மோத்தா போறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சமூக சீர்கேடுல இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பல தீமைகளின் பக்கம் ஒதுங்கி இருக்கிறார்கள். நாம் அதற்காக வேண்டி அதிகம்
பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் தஆலா இடத்துல. நம்மளுடைய துஆ தான் ஒரு பெரிய ஆயுதமா இருக்கிறது. ஆக அல்லாஹ் தஆலா இந்த சமூக சீர்கேடுகளை விட்டு நம்மை முற்றிலும் பாதுகாத்து நபிமார்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் சித்திகீன்களோடும் நம்மை சொர்க்கத்தில் சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.